வணக்கம் நண்பர்களே. ஹம்மிங் குயின், காந்த குரல் அரசி அப்படிங்கிற பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான ஸ்வர்ணலதா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவில் அவங்க பாடின மொத்த பாடல்களின் மொத்த தொகுப்பையும் நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு பார்ட்லேயே முடிக்கிறது பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இரண்டாம் பகுதியில் நம்ம சந்திக்கலாம். சார் நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க, எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன மொழியில பாடினாலும் எனக்கு தமிழ்ல பாடுறதுக்கு தான் விருப்பம். ஏன்னா நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன மொழி, நான் நிறைய பாடல்களை பாடிய மொழி, எனக்கு நேஷனல் அவார்டு வாங்கி தந்த மொழி. எனக்கு கலைமாமணி வாங்கி தந்த மொழி. எனக்கு நிறைய ரசிகர்கள் தமிழ்நாட்டுல தான். அதனால எனக்கு தமிழ்ல பாடுனேன். ஹிந்தியில பாடினாலும் எனக்கு நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்களை தமிழ்ல முதல் அறிமுகப்படுத்தியது MS விஸ்வநாதன் அவர்கள் தான். 1987 வெளிவந்த நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு படத்துல தான் சின்னஞ்சிறுகிளியே அப்படிங்கிற இந்த முதல் பாடலை அவங்க பாடியிருந்தாங்க. இரண்டாவதா ஸ்வர்ணலதா அவர்களுக்கு இளையராஜா வாய்ப்பு கொடுக்கிறாரு. 1988 வெளிவந்த குரு சிசியன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக உத்தம புத்திரி அப்படிங்கிற இந்த பாடல். அதே 1988 இளையராஜா மீண்டும் தாயம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு படத்துக்காக நானே உன் காதலி அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அடுத்ததா 1988 S.A. ராஜ்குமாரினுடைய இசையில ரயிலுக்கு நேரமாச்சு அப்படிங்கிற இந்த படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். போறவளே பொண்ணு தாய், நானும் வரேன் நில்லு தாய். இதுதான் ஸ்வர்ணலதா அவர்கள் நமக்காக பாடின முதல் தாலாட்டு பாடல். இதே 1988 S.A. ராஜ்குமார் அவர்கள் பறவைகள் பலவிதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. 1987 அறிமுகமாக இருந்தாலும் அந்த வருஷத்துல ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருந்தாங்க. 1988 இளையராஜாவின் இசையில 2 பாடல்களும் S.A. ராஜ்குமார் இசையில 2 பாடல்கள், ஆக மொத்தம் 4 பாடல்கள் பாடியிருந்தாங்க. என்னதான் 5 பாடல்கள் பாடியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்வர்ணலதாவின் குரல் மக்கள்கிட்ட போய் சென்றடையல அப்படின்னு சொல்லணும். அவங்களும் கடும் முயற்சி எடுத்தாங்க, மற்ற மொழிகளிலும் பாட ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்பி பார்க்கும் விதமா இளையராஜா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுதாங்க 1991 சத்திரியன் திரைப்படத்துக்காக மாலையில் யாரோ மனதோடு பேச அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடல் ஸ்வர்ணலதாவின் குரலுக்கு முதல் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜனரஞ்சகமா எல்லாராலையும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல். அதே 1990 S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த புரியாத புதிர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக இவங்க பாடினாங்க. அதே 1990 வித்யாசாகர் இசையில வந்த நிலா பெண்ணே அப்படிங்கிற இந்த படத்துக்காகவும் பாடியிருந்தாங்க. 1990 4 பாடல்கள் மட்டுமே பாடியிருந்தாங்க. அடுத்ததா 1991 தேவாவின் இசையில வெளிவந்த வைகாசி பிறந்தாச்சு படத்துக்காக இவங்க இந்த ஒரு அருமையான பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தர்மதுரை திரைப்படத்துல இந்த ஒரு இனிமையான பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்னத்தம்பி திரைப்படத்துக்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல முதல் பாடல் இந்த பாடல். இரண்டாவது பாடல் இந்த பாடல். நண்பர்களே, சின்னத்தம்பி திரைப்படத்துல இவங்க பாடின பாடலுக்காக 2 விருதுகள் வாங்கியிருக்காங்க. அது என்ன பாடல்னா போவோமா ஊர்கோலம் அப்படிங்கிற இந்த பாடல் தான். இதுக்கு பிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில என் ராசாவின் மனசிலே படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. 2மே அழகான மெலடி. அதுல முதல் மெலடி. அடுத்து சோகமா பாடுற இந்த பாட்டு. அடுத்ததா கங்கை அமரன் இசையில வந்த அதிகாரி திரைப்படத்துல 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க.
அதுக்கடுத்ததா இளையராஜாவின் இசையில கேப்டன் பிரபாகரன் படத்துல இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். இந்த பாட்டுக்காகவே இவங்களுக்கு விருது கொடுத்திருக்கணும். ஏதோ காரணத்தினால கொடுக்காம விட்டுட்டாங்க. இதுக்கான மிகப்பெரிய விருது அப்படின்னா மக்களாகிய நாம தான் இன்ன வரைக்கும் இந்த பாட்டை ரசிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்களா, இதுதான் மிகச்சிறந்த விருது. அடுத்ததா தேவாவின் இசையில ஆத்தா உன் கோவிலே அப்படிங்கிற படத்துக்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல வண்டி வருதுங்கிற பாடலை முதலாவதா பாடியிருந்தாங்க. தை மாசம் அப்படிங்கிற பாடலை 2வதா பாடியிருந்தாங்க. இதுல இன்று வரைக்கும் நம்ம திருவிழாக்களை கேட்டுக்கிட்டு இருக்க மாரி முத்து மாரி அப்படிங்கிற இந்த பாடலை 3வதா பாடியிருந்தாங்க. அடுத்ததா சௌந்தரியன் இசையில வெளிவந்த சேரன் பாண்டியன் படத்துல 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதலாவது பாடல். இந்த பாடலுக்கும் ஏதாவது ஒரு விருது கொடுத்திருக்கணும். ஏதோ ஒரு காரணம் விருது கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொடுத்த விருது இந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சுட்டு இருக்கிறது தான். இந்த படத்துல 2வதா இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில வெளிவந்த ஆயுள் கைதி, வாக்குமூலம் ஆகிய 2 படங்களுக்கும் 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா MS முரளி இசையில மலைச்சாரல் அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில வெளிவந்த ஊரெல்லாம் முன்பாட்டு அப்படிங்கிற படத்துல இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான மெல்லிசை பாடல். அடுத்ததா எஸ் பாலகிருஷ்ணன் இசையில எம்ஜிஆர் நகரில் திரைப்படத்துல வந்த இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில வெளிவந்த தம்பிக்கு ஒரு பாட்டுங்கிற படத்துல 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல முதல் பாடல். இந்த படத்துல இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவினுடைய இசையில் வெளிவந்த வாசலில் ஒரு வெண்ணிலா அப்படிங்கிற படத்துக்காக இவங்க 2 பாடல் பாடியிருந்தாங்க. அதுல முதல் பாடல். அதே படத்துல பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த என் பொட்டுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற இந்த படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தளபதி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்திய அளவில் ஒருமித்தமா ரசிக்கப்பட்ட இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இதே தளபதி திரைப்படத்துல வந்த இந்த ஜனரஞ்சகமான ஒரு பாடல். ஒவ்வொரு போகி பண்டிகைக்கும் இந்த பாட்டை நம்ம கேட்காம இருக்கவே மாட்டோம். அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த தங்கமான தங்கச்சி அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா இதே சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த ஆடி விரதம் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல முதல் பாடல். இதே திரைப்படத்துல வந்த 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தூதுபோ செல்லக்கிளியே அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தம்பி ஊருக்கு புதுசா அப்படிங்கிற படத்துல மானாமதுர மல்லித்தேர் அப்படிங்கிற ஒரு பாடலும் ஆத்தாடி நமக்குள்ள அப்படிங்கிற 2வது பாடலும் பாடியிருந்தாங்க. நண்பர்களே, 1991 21 படங்கள்ல 33 பாடல்கள் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பிரம்மச்சாரி படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மன்னன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த துள்ளலான பாடல்.
தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாண்டித்துறை திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின மிக இனிமையான முதல் பாடல். இரண்டாவதா இவங்க பாடின இந்த இதமான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில ரிக்ஷா மாமா திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்னத்தாயி திரைப்படத்துக்காக KJ யேசுதாசுடன் சேர்ந்து ஒரு கிராமிய காதல் பாடலா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில அக்னி பார்வை அப்படிங்கிற படத்துக்காக எத்தனை ராத்திரி அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா தம்பி பொண்டாட்டி படத்துக்காக இந்த ஒரு இனிமையான பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பெரிய கவுண்டர் பொண்ணு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஜனரஞ்சகமான ஒரு பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த நாங்கள் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல கண்ணா உன் கண்ணில் அப்படிங்கிற ஒரு பாடலையும் நாம எல்லாம் பிளாக் பஸ்டரா ரசிச்ச ஒரு மெகா ஹிட் பாடலையும் பாடியிருக்காங்க. அந்த பாடல் தான் இந்த பாடல். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி. அடுத்ததா சிற்பியின் இசையில செண்பக தோட்டம் அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்னவர் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஊர் மரியாதை திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வந்த நாடோடி பாட்டுக்காரன் படத்துல 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. சித்திரத்து தேரேவா அப்படிங்கிற பாடலும் காதலுக்கு கண்கள் இல்லை மானே அப்படிங்கிற இந்த பாடலையும் பாடியிருந்தாங்க. காதலுக்கு கண்கள் இல்லை. அடுத்ததா தேவாவின் இசையில உனக்காக பிறந்தேன் திரைப்படத்துக்காக மாமா மாமா உன்ன அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில போக்கிரி தம்பி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஏ மண்ணுல உருண்டு அப்படிங்கிற ஒரு பாடலையும் பாடியிருந்தாங்க. அடுத்ததா சந்திரபோஸ் இசையில் வெளிவந்த திலகம் படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த இது நம்ம பூமி அப்படிங்கிற படத்துக்காக முதலாவதா ஒரு இரண்டாவதா ஆறடி சுவருதாங்கிற இந்த ஒரு இனிமையான காதல் சோக பாடலையும் பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கிழக்கு வெளுத்தாச்சு அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த அம்மா வந்தாச்சு அப்படிங்கிற பாடத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில வெளிவந்த பொண்ணுக்கேத்த புருஷன் அப்படிங்கிற படத்துல 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அவங்க பாடின முதல் பாடல் இந்த படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். இந்த படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 3வது பாடல்.
அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வா வா வசந்தமே அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கலிகாலம் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. காதல் இல்லாமல் வாழ்வில் என்னாலும் இன்பமில்லையே. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மகுடம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா சௌந்தரியின் இசையில் வெளிவந்த முதல் சேதனம் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த உரிமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படத்துக்காக 100க்கு 100 அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மௌனமொழி திரைப்படத்துக்காக காதல் ஒரு வேதம் அப்படிங்கிற இந்த பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில வெளிவந்த தாய்மொழி படத்துக்காக சிங்காரமானே அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. மாப்பிள்ளை வந்தாச்சு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான காதல் பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த மாதா கோபாதா அப்படிங்கிற படத்துக்காக 5 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த அன்னை வயல் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு பாடல். அடுத்ததா தேவேந்திரன் இசையில் வெளிவந்த சின்ன சிட்டு அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த டேவிட் அங்கிள் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா அரவிந்த் சித்தார்த்தாவினுடைய இசையில வெளிவந்த காவிய தலைவன் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். சந்தன மலர்களை பார்த்து வந்தது தென்றல் காற்று. காவிய தலைவன் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். ஆடி வரும் கோட்டைக்குள்ளே கால்கள் ஆட்டமாடல். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மங்கள நாயகன் அப்படிங்கிற படத்துக்காக பூவே இளம் பூவே அப்படிங்கிற இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த சத்தியம் அது நிச்சயம் அப்படிங்கிற படத்துல அம்மா அடிங்கிறப்ப இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. அடுத்ததா எம்.எஸ். விஸ்வநாதன் இளையராஜாவினுடைய கூட்டணியில வெளிவந்த செந்தமிழ் பாட்டு படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். கேட்டது கோயில் மணி. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல மின்மினியோட சேர்ந்து பாடின முதல் பாடல். தேவர் மகன் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின ஒரு பாடல். அடுத்ததா எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வெளிவந்த தெய்வ குழந்தை ஹரிகரபுத்திரன் அப்படிங்கிற 2 படத்துக்கும் 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நட்சத்திர நாயகன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இதே படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். அடுத்ததா கவிராஜன் இசையில தூரத்து சொந்தம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில சின்னத்தேவன் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில வெளிவந்த சிவசங்கரி அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அவங்க பாடின முதல் பாடல். சிவசங்கரி திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். நண்பர்களே 1992ல மட்டும் ஸ்வர்ணலதா அவர்கள் 47 திரைப்படங்கள்ல 100 பாடல்கள் பாடியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். 1993 காலவரிசையத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த காலவரிசையில முதலா கங்கை அமரன் இசையில் வெளிவந்த ஆதித்யன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல முதல் பாடல்.
ஆதித்யன் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இரண்டாவது பாடல். கண்ணா காதல் கணக்கு அத சொன்னா போதும் எனக்கு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல நம்ம எல்லாம் அதிகமா ஜனரஞ்சகமா கேட்டு ரசிச்ச இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். காட்டு குயில் பாட்டு சொல்ல வீட்டு கிளி கேட்டு கொள்ள. இரண்டாவதா இதே திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். வெண்ணிலவு கொதிப்பதென்ன. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு முத்தம். அடுத்ததா இளையராஜாவின் இசையில சின்ன கண்ணம்மா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். தாடை தேனே செவ்வந்தி புறானே கொட்டாடும் பூவாய் கட்டி. அடுத்ததா எல் வைத்தியநாதன் இசையில் வெளிவந்த தசரதன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். சின்ன பொண்ணு செல்ல பொண்ணு சும்மா சும்மா தொட்டு தொட்டு பேச வரவா. அடுத்ததா அரவிந்த் இசையில வெளிவந்த புதுவயல் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக புதுவயல் அப்படிங்கிற இந்த பாட்டை பாடியிருந்தாங்க. அடுத்ததா ரவீந்திரன் இசையில் வெளிவந்த மலரே குறிஞ்சி மலரே அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அத்தோரம் தொப்பு குருவி காத்தோடு சேல நழுவி ஆத்தாடி என்ன கேக்கு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அரண்மனை கிளி திரைப்படத்துக்காக மின்மினியோடு சேர்ந்து ஸ்வர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மதுமதி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இந்த படத்துல எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும். முடிஞ்சா நீங்களும் கேட்டு பாருங்க. வலவீசம்மா வலவீசு வானர கூட்டத்தில் வலவீசு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தங்கக்கிளி திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில வெளிவந்த கோகுலம் திரைப்படத்துக்காக 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். கோகுலம் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இரண்டாவது பாடல். அம்மம்மா என்னென்ன ஆனந்தம் எங்கெங்கும் ஆயிரம் பூமணம். கோகுலம் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த மெகா ஹிட் பாடல். புது ரோஜா பூத்திருக்கு இளமாலை. அடுத்ததா மன்சூர் அலிகான் நடித்த ராஜாதி ராஜா ராஜ குலோத்தங்க ராஜ மார்த்தாண்டா அப்படிங்கிற இந்த படத்துக்காக இவங்க ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பேண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். புத்தம் புது நந்தவனமே பொங்கி வந்த தங்க குடமே. அடுத்ததா சிற்பியின் இசையில வெளிவந்த நான் பேச நினைப்பதெல்லாம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஜனரஞ்சகமான பாடல். பெல்லடிக்கும் முன்னே கண்ணடிக்கும் காசி கண்ணடிக்கும் முன்னே லைஃப் கொஞ்சம் யோ. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தர்மசீலன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின பாடல் இந்த பாடல். அன்பேவா அன்பென்னும் வெண்பா சொன்னேன்பா என் மன்னவா. அடுத்ததா AR ரகுமான் இசையில் வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின முதல் பாடல். உசிலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த உடன்பிறப்பு திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த மெகா ஹிட் பாடல். அன்று சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. அடுத்ததா இளையராஜா மற்றும் கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த வள்ளி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் எழும் நேரம். அடுத்ததா பாலபாரதி இசையில் வெளிவந்த பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சங்கர் கணேஷ் இசையில் வந்த கற்பகம் வந்தாச்சி திரைப்படத்துக்காக இவங்க 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல ஒரு பாடல். நான் தாண்டி மாறி நீலிராயி பொல்லாத சாமி முருகா முருகா வேல்வேல் முருகா. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சின்ன ஜமீன் படத்துக்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க பாடின முதல் சூப்பர் ஹிட் பாடல். புத்தட்டு புல்லாக்கு வாங்கி தரே ரசம். இந்த படத்துக்காக இவங்க பாடின இரண்டாவது சூப்பர் ஹிட் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில கட்டபொம்மன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த முத்துப்பாண்டி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. சக்கர பொங்கல் இது குளிர் தொண்டன தென்றல் இது நல்ல பைந்தமை தந்தன.
அடுத்ததா ரவி இசையில் வெளிவந்த புதிய தென்றல் அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரகுமான் இசையில் வெளிவந்த உழவன் திரைப்படத்துக்காக கே.ஜே. யேசுதாசுடன் இணைந்து பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ரோஜாவை கில்லாதே அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்துக்காக சொர்ணலதா பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்துக்காக சொர்ணலதா பாடின 2வது மெகா ஹிட் பாடல். நண்பர்களே, சொர்ணலதா அவர்கள் 1993ல 28 திரைப்படங்களுக்கு 41 பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்ததா 1994ல என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அமைதிப்படை திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல முதல் பாடல் எனக்கு ஒன்ன நினைச்சா அப்படிங்கிற இந்த பாடல். இரண்டாவதா நம்ம எல்லாரும் ஜனரஞ்சகமா கேட்டு ரசிச்ச இந்த ஒரு இனிமையான மெல்லிசை பாடல். அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த சிந்து நதி பூ திரைப்படத்துக்காக பட்டி தொட்டி எங்கும் கலக்கின இந்த ஒரு துள்ளலான பாடல். அடுத்ததா மனோஜ் கியான் இசையில சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு படத்துக்காகவும், சங்கர் கணேஷ் இசையில வாங்க பார்ட்னர் வாங்க அப்படிங்கிற படத்துக்காகவும் 2 பாடல்களை பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜா இசையில் வெளிவந்த வீட்டுல விசேஷங்க படத்துக்காக இந்த ஒரு இனிமையான பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த கேப்டன் திரைப்படத்துக்காக இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா பாலபாரதி இசையில் வெளிவந்த பொண்டாட்டிய தெய்வம் அப்படிங்கிற படத்துக்காக சொர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த என் ராஜாங்கம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஹானஸ்ட் ராஜ் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இழுத்து போட்டு நான் படுக்க முடியல. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சக்திவேல் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வீரா திரைப்படத்துக்காக சொர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்துல 2வதா சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரகுமான் இசையில் வெளிவந்த வண்டிச்சோலை சின்ராசு படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வா மகளே வா அப்படிங்கிற படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நம்ம அண்ணாச்சி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பிரியங்கா திரைப்படத்துக்காக சொர்ணலதா பாடின இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த செவத்த பொண்ணு அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மனசு ரெண்டு புதுசு அப்படிங்கிற படத்துக்காக இந்த பாடலை பாடியிருக்காங்க. அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த சீவலைப்பேரி பாண்டியன் படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ரசிகன் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல முதல் பாடல் ஆட்டோ ராணிங்கிற பாடலும்,
இரண்டாவதா இந்த பாடலும் பாடியிருக்காங்க. சில்லென நீர்த்துளிப்பட்டு மெல்லென மெல்லென கை விரல் தொட்டு. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த சின்ன மேடம் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வியட்நாம் காலனி திரைப்படத்துக்காக 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சாது திரைப்படத்துக்காகவும் 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. படிக்கிறோம் மாஞ்சு மாஞ்சு படிக்கிறோம். அடுத்ததா செவ்வந்தி திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின சூப்பர் ஹிட்டான முதல் பாடல் பூங்குயிலே பூமகளேவா. ஸ்வர்ணலதா பாடின சூப்பர் ஹிட்டான 2வது பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கண்மணி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல். அடுத்ததா MS விஸ்வநாதன் இளையராஜா இணைந்து இசையமைத்து திரைக்கு வந்த செந்தமிழ் செல்வன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தோழர் பாண்டியன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தாமரைங்கிற திரைப்படத்துக்கும் கில்லாடி மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்துக்கும் 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா AR ரஹ்மான் இசையில் வெளிவந்த மேமாதம் திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். அடுத்ததா அடுத்ததா ரவி தேவேந்திரன் இசையில் வெளிவந்த முதல் பயணம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா அடுத்ததா ஏக்நாத் இசையில் வெளிவந்த வீரமணி திரைப்படத்துல இந்த ஒரு இனிமையான பாடலை பாடியிருந்தாங்க. அடுத்ததா AR ரஹ்மான் இசையில் வெளிவந்த காதலன் திரைப்படத்துக்காக இந்த ஒரு மெகா ஹிட் பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா SA ராஜ்குமார் இசையில் வெளிவந்த புதுசா பூத்த ரோசா அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா சிற்பியினுடைய இசையில வெளிவந்த உளவாளி திரைப்படத்துக்காக இந்த ஒரு இனிமையான பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தென்றல் வரும் தெரு அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஜல்லிக்கட்டு காலை அப்படிங்கிற திரைப்படத்துக்காக வந்த இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த மணிரத்னம் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா மகேஷ் மகாதேவன் இசையில வெளிவந்த நம்மவர் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல நம்மள ஜனரஞ்சகமா ரசிச்ச இந்த முதல் பாடல் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். நம்மவர் திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். மலவாழும் தேவிக்கின்ன நிறதால பொலிமேளம் மலர் மஞ்சள் குங்குமத்தால். அடுத்ததா AR ரஹ்மான் இசையில் வெளிவந்த பவித்ரா திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பெரிய மருது அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த மெகா ஹிட் பாடல். அடுத்ததா AR ரஹ்மான் இசையில் வெளிவந்த கருத்தம்மா திரைப்படத்துக்காக ஸ்வர்ணலதா பாடி தேசிய விருதும் பெற்று தந்த இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வந்த நிலா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பாண்டியனின் ராஜ்யத்தில் அப்படிங்கிற திரைப்படத்துக்காகவும் ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த சின்ன புள்ள அப்படிங்கிற படத்துக்கு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வனஜா கிரிஜா திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இதுல ஸ்வர்ணலதா பாடின முதல் பாடல்
இதே திரைப்படத்துல சொர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல். நண்பர்களே, 1994ல 46 திரைப்படங்களுக்கு 61 பாடல்கள் பாடியிருந்தாங்க சொர்ணலதா அவர்கள். இதே வருடத்துல கருத்தம்மா திரைப்படத்துக்காக இவங்க பாடின ஒரு பாடலுக்கு முதன்முறையா இவங்களுக்கு தேசிய விருது. சொர்ணலதா அவர்கள் 1994 வரைக்கும் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம 1995ல இருந்து என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல நாம பார்க்க போற முதல் திரைப்படம் தேவாவின் இசையில் வந்த கருப்பு நிலா திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில வெளிவந்த எங்கிருந்தோ வந்தான் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அந்த ஸ்ரீராமே இந்த கோபால ராதை. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பாஷா திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துக்காக அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வேலுச்சாமி திரைப்படத்துக்காக 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். உயிரே உயிரே மெதுவா மெதுவா ஒரு கிச்சு முச்சு. வேலுச்சாமி திரைப்படத்துல பாடின இரண்டாவது பாடல். வேலுச்சாமி திரைப்படத்திற்காக சொர்ணலதா பாடின மூன்றாவது பாடல். மோனிகா மோனிகா இது காமமாயாகமா. அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில ஹிந்தியிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு தமிழ்ல வெளியிடப்பட்ட ரங்கீலா திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா மணி ஒலி இசையில் வெளிவந்த வள்ளி வர போறா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் விஜய் நடித்து வெளிவந்த தேவா திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த பம்பாய் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இரண்டாவதா இவங்க பாடின இந்த சூப்பர் ஹிட் பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ஆனலகன் திரைப்படத்துக்காக 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்காக இவங்க பாடின முதல் பாடல். ஆனலகன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். மங்கை இவள் அங்கத்திலே தங்க நீரம் ஏன் வந்ததடி தங்க சூரங்க. ஆனலகன் திரைப்படத்திற்காக சொர்ணலதா பாடின மூன்றாவது பாடல். அடுத்ததா சுரேஷ் பீட்டர்ஸ் இசையில வெளிவந்த கூலி திரைப்படத்துக்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்துக்காக சொர்ணலதா பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த கருணா திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்காக சொர்ணலதா பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். கருணா திரைப்படத்திற்காக சொர்ணலதா பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில வெளிவந்த படிக்கிற வயசுல படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். அம்மாடி அம்மாடி அந்த சுகமே கும்மாளம் போ. அடுத்ததா பசும்பொன் திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல அவங்க பாடின முதல் பாடல். பசும்பொன் திரைப்படத்திற்காக சொர்ணலதா பாடிய இரண்டாவது பாடல். மருதாணி வச்சு பார்த்தே சேவக்கலையே ஹே சிலுக்கலையே நேரம் பிடிக்கலையே. அடுத்ததா டி ராஜேந்தர் இசையில வெளிவந்த தாய் தங்கை பாசம் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த இந்திரா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல்.
செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு மெகா ஹிட் பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த முறைமாமன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ராணி மகாராணி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த வில்லாதி வில்லன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தமிழச்சி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மருமகன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வந்த புள்ளவுட்டிக்காரன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக இவங்க பாடின ஒரு மெகா ஹிட் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த விஷ்ணு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஆசை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில மிஸ்டர் மெட்ராஸ் அப்படிங்கிற படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். பல நாடு புது பாட்டு. அடுத்ததா தேவேந்திரன் இசையில் வெளிவந்த மண்ணுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தாய்க்குளமே தாய்க்குளமே திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இளவரசி திரைப்படத்திற்காக ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சந்திரலேகா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மக்களாட்சி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். அடுத்ததா மாணிக்க விநாயகம் இசையில் வெளிவந்த நீலக்குயில் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே நீலக்குயில் திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா லட்சுமிகாந்த் பியாரிலால் இசையில் வெளிவந்த ரகசிய போலீஸ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல். அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த மாமனிதன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்.
அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த ஆயுத பூஜை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல். எண்ணெய் வச்சு மெல்ல தேய்ச்சது என்ன எம்மா எம்மா சுகமாச்சது. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த ஜமீன் கோட்டை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிவராஜ் இசையில் வெளிவந்த முறை மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மண்ணை தொட்டு கும்பிடணும் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். எப்போ மாமா கச்சேரி. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த டியர்சன் மருது படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். நண்பர்களே, 1995 43 திரைப்படங்களுக்கு 61 பாடல்கள் பாடியிருந்தாங்க ஸ்வர்ணலதா அவர்கள். அடுத்ததா நம்ம 1996 என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆதித்யன் இசையில் வெளிவந்த அருவாவேலு திரைப்படத்திற்காக இவங்க ஒரு இனிமையான பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வான்மதி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மகாபிரபு திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த அம்மன் கோயில் வாசலிலே திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த முஸ்தபா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கல்லூரி வாசல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த புதிய பராசக்தி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா மாசி இசையில் வெளிவந்த வசந்த வாசல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மாண்புமிகு மாணவன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா MSV ராஜா இசையில் வெளிவந்த கருப்பு ரோஜா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த செங்கோட்டை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா AR ரகுமான் இசையில் வெளிவந்த இந்தியன் திரைப்படத்திற்காக 2 மெகா ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. அதுல முதல் பாடல். இந்தியன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா பாலபாரதி இசையில் வெளிவந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த புது நிலவு திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது. அடுத்ததா AR ரகுமான் இசையில் வெளிவந்த அந்தி மந்தாரே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படம் வெளியேறிச்சா அப்படிங்கறது தெரியல. அது சார்ந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த அவதார புருஷன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வீட்டுக்குள்ளே திருவிழா திரைப்படத்திற்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின முதல் பாடல்.
இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். தெய்வான அந்த வேஷம் இந்த வள்ளி மேலவை பார்த்தோம். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின மூன்றாவது பாடல். அத்தை சுட்ட நெத்திலி மீன் வத்தலு வித்த விட்டா மத்ததெல்லாம் முத்தலு. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த சுந்தரபுருஷன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு வித்தியாசமான பாடல். அடுத்ததா டி ராஜேந்தர் இசையில் வெளிவந்த என்னாசி தங்கச்சி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இந்த எடுத்துக்க நான் தான் கருப்புட்டி. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தமிழ்ச்செல்வன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடினாங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். ராஜா கானு புள்ளி மானே கேக்குதையே. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். வசந்தராஜன் இசையில் வெற்றிமுகம் 3 பாடல்கள் பாடினாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின மூன்றாவது பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த பிரியம் திரைப்படத்திற்காக இவங்க ஒரு இனிமையான பாடல் இந்த படத்துல பாடியிருந்தாங்க. வானிலுள்ள மீன்களுக்கு என்ன வயசு உன்னை வாட்டி செல்லும் மேகத்துக்கு என்ன வயசு. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த விஸ்வநாத் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த மேட்டுக்குடி திரைப்படத்துல 2 மெகா ஹிட் பாடல்களை பாடியிருக்காங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். மல்லிகை பூவ சுட்டுவ பக்கம் வந்து நீ பல்ல காட்டுவ போமாமா போமா. இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது சூப்பர் ஹிட் பாடல். அன்புள்ள மன்னவனே ஆசை காதலனே. அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த மாணிக்கம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். வீரையா வீரையா வீப்பேச்சே என்னையா தண்ணி படத்தை பார்க்கவில்லை. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சிவசக்தி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா MS விஸ்வநாதன் இசையில் வெளிவந்த வெற்றி விநாயகர் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த மாட்டுக்கார பாட்டு பாடுவான் அந்த பாட்டுக்குள்ளே நானும் இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். பூத்ததெல்லாம் காய்ச்சது காய்ச்சதெல்லாம் கனிஞ்சது பிள்ளையாரே உன்னருளாலே. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த சுபாஷ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஹே சலாம் சலாம் ஹே சலாம் சலாம். இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். தூரதேச தேவதை பொருத்தி நேரில் வந்தாளே. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பரிவட்டம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். குண்டு மல்லி கொண்டையில் வச்சுக்கிட்டு குண்டூசி போல வந்து. இதே திரைப்படத்துல இவங்க பாடின இன்னொரு இனிமையான பாடல். பாய போட்டா பங்கஜவல்லி. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த டாடா பிர்லா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடினாங்க. இந்த படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா சௌந்தரியின் இசையில் வெளிவந்த அந்த நாள் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அந்த நாள் உண்மையாகுமே. அடுத்ததா AR ரகுமான் இசையில் வெளிவந்த மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த நேதாஜி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்த ஆசை. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சேனாதிபதி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வசந்தம் திரைப்படத்திற்காக அடுத்ததா கே பாக்யராஜினுடைய இசையில் வெளிவந்த ஞானப்பழம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கோபாலா கோபாலா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்.
அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த செல்வா திரைப்படத்திற்காக இவங்க 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. செல்வா திரைப்படத்திற்காக இவங்க பாடின முதல் பாடல். செல்வா திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். செல்வா திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 3வது பாடல். தரையில் நடக்குது தாமிர பரணி. அடுத்ததா சௌந்தரியின் இசையில் வெளிவந்த டேக் இட் ஈஸி ஊர்வசி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். திரைப்படத்துல இவங்க பாடின 2வது பாடல். நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 1996ல 42 படங்களுக்கு 63 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 1997ல இவங்க எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்க போற முதல் படம் ஆர் ஆனந்த் இசையில் வெளிவந்த சக்தி திரைப்படத்திற்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நல்ல மனசுக்காரன் திரைப்படத்திற்காக இவங்க 5 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 3வது பாடல். வண்டி மேல போறவளே பொன்வழியில போறவள். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 4வது பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 5வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பெரிய தம்பி திரைப்படத்திற்காக இவங்க 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 3வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த ஓட்டம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த கோபுர தெய்வம் திரைப்படத்திற்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல். கங்கை காயும் காய்ந்து போக மாட்டே. இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 3வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நேசம் திரைப்படத்திற்காக இந்த ஒரு இனிமையான பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த புதையல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த காலமெல்லாம் காதல் வாழ்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்துல 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இதுல இவங்க பாடின கொஞ்சலான ஒரு காதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க 2வதா பாடின இந்த ஒரு பக்தி பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வாய்மையை வெல்லும் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மன்னவா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடினாங்க. இந்த படத்துல இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த அரவிந்தன் திரைப்படத்திற்காக இவங்க 2 பாடல்கள் பாடினாங்க. இந்த திரைப்படத்துல அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல்.
அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த அருணாச்சலம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த தாலி புதுசு திரைப்படத்திற்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின மூன்றாவது பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த தினமும் என்னை கவனி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த ராசி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சிஷ்யா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த உல்லாசம் திரைப்படத்திற்காக. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பாசமுள்ள பாண்டியரை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த நாட்டுப்புற நாயகன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த நந்தினி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த காதல் பள்ளி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த பெரிய எடுத்து மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த அடிமை சங்கிலி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கல்யாண வைபோகம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடினாங்க. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த அட்ராசகை அட்ராசகை அப்படிங்கிற படத்துக்கு. அடுத்ததா அரவிந்த் இசையில் வெளிவந்த நாளைய உலகம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த ஆகா என்ன பொருத்தம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பத்தினி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா மனோஜ் சரண் இசையில் வெளிவந்த சாம்ராட் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரகுமான் இசையில் வெளிவந்த ரட்சகன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்தில் சுவர்ணலதா அவர்கள் பாடின ஒரு சூப்பர் ஹிட்டான இரண்டாவது பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த தேடினேன் வந்தது திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தடயம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த அரசியல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்.
அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ரெட்டச்சடை வயசு படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த புதல்வன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த இனிமையான பாடல்கள். குமரி பொண்ணு காத்திருக்குது, கொள்ளை அழகு பூத்திருக்குது, ரொக்க நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 1997 40 திரைப்படங்களுக்கு 63 பாடல்கள் பாடியிருந்தாங்க. நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 1998க்கு அப்புறம் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது 1998ல இருந்து என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவுல நாம பார்க்க போற முதல் படம் தேவாவின் இசையில் வெளிவந்த காதலே நிம்மதி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இசையமைப்பாளர் ஷா அவர்களின் இசையில் வெளிவந்த உளவுத்துறை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா A.R. ரஹ்மான் இசையில் வெளிவந்த உயிரே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு சுகமான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த உதவிக்கு வரலாமா திரைப்படத்துக்காக இவங்க பாடின 2 பாடல்கள்ல முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா மரகதமணி இசையில் வெளிவந்த கொண்டாட்டம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். பேரு நல்ல பேரு யாரு சொன்னதாரு ஒரு மரகதமணி அப்படிங்கிறவர் வேற யாரும் இல்ல, M.M. கீரவாணி அப்படிங்கிறவர் தான் ஆரம்ப காலத்துல மரகதமணி அப்படிங்கிற பெயர்ல வந்து இசையமைச்சிட்டு இருந்தாரு. அடுத்ததா ஓவியன் இசையில் வெளிவந்த தினந்தோறு திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஸ்வரராஜ் இசையில் வெளிவந்த ஸ்வர்ணமகி திரைப்படத்திற்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். கம்மாக்கர ஓரமா காத்தடிக்கிற நேரமா மாமா மனசு இருக்குது. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 3வது பாடல். அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த கனவுகள் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். குண்டு மல்லி பூவெடுத்து கொண்டையில முடிஞ்சவளே. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வேட்டியை மடிச்சுக்கட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பகவத்சிங் படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அவன் கண்களை பார்த்தேன், அது மீனராசியோ. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த இனியெல்லாம் சுகமே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். முடிக்கும் தேரில் வரும் காதல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பொண்ணு விளையிற பூமி திரைப்படத்திற்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 3வது பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த வீரத்தா. இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். சாந்து பொட்டும் சந்தான பொட்டும் தளதளக்குற சரிகள் கட்டும் என் மனசுல குக்கி போடுதுனா. இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 3வது பாடல். அடுத்ததா கவி இசையில் வெளிவந்த ஜாலி. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். நந்தவனமே நந்தவனமே சொந்தம் சொல்லி போய். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 3வது பாடல். இது வாழ்க்கையில் ஒரு திருநாள்
ஃப்ரெண்ட்ஷிப் பலவா அடுத்ததா ஜெயசூர்யா இசையில் வெளிவந்த ரத்னா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் வாடிப்பட்டி வடுகப்பட்டி கம்பம்பட்டி கணக்கம்பட்டி. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின இரண்டாவது பாடல் கண்ணிலாடும் வான்மதி காதல் பேசும் பூங்கொடி. அடுத்ததா ஆகோஷ் இசையில் வெளிவந்த ஹரிச்சந்திரா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் வானம் என்பது அந்த நிலவிற்கு காதல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இனியவளை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் உயிரே உயிரே என்னை நானே தந்து விட்டேனே. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தர்மா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் செம்பருத்தி பூவுக்கு சேலை என்ன செல்லம்மா நாயக்கன் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சந்திப்போமா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் நம்ம மீனா piano வாசிக்கிற நாம் பாடவா. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த நிலாவை வா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த என்னக்காக இவங்க 3 பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல் கட்டுனன் கோட்டை ஒண்ணு அத கட்டி காக்க ஒரு காவல் இல்ல. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் மாமர குயிலே மாமர குயிலே. இந்த திரைப்படத்திற்காக சுவனலதா அவர்கள் பாடின மூன்றாவது பாடல் அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த தாயின் மணிக்கூடி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் மிஸ்டர் ஹாலிவுட் உன்னை தேடும் பாலிவுட். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உன்னுடன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் என்னை கொஞ்சி கூடும் புறா. அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சிம்மராசி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வானத்து நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உரிமை போர் திரைப்படத்திற்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் ஈரோடு சந்தையில இடுப்பு தெரிய சேல கட்டி நாடு ஆளு பொம்மை. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் சொட்டு சொட்டு மழைத்துளி என் கண்ண. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படத்திற்காக 5 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின முதல் பாடல் எங்க காட்டேன் காட்டேன் பூட்டேன் காரத்து பேர சொல்லும் மண். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல் மயிலு மயிலு இல்லை சொல்லி மயக்கி சுத்தீர. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடிய மூன்றாவது பாடல் முத்தை முத்தை பார்க்காதீங்க மாமா ஏன் உச்சி வர. இந்த திரைப்படத்திற்காக சுவனலதா அவர்கள் பாடிய 4வது பாடல் குக்கு குக்கு கு குயில் கூதடி. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 5வது பாடல் ஆசைப்பட்டு செஞ்சு வச்சேன் கொழுக்கட்டை அப்புறம் அத புடி. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த புதுமை புத்தன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் நின்னை கண்டே மனதில் மின்னல் கோடு. அடுத்ததா ரமணகோகுலா இசையில் வெளிவந்த நேசிக்கிறேன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் ராஜராஜனி கடைசி வாரிசு நீங்கன்னு சொன்னாங்க என்ன. இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல் நேசிக்கிறேன் உனை நான். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த குரு பார்வை திரைப்படத்திற்காக 4 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த படத்தில் அவங்க பாடின முதல் பாடல் திங்கடா 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 இப்ப நாங்க பாட வந்தோம் திங்க. இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல் பார்வை 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 குரு பார்வை பார்வை பார்வை. இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின மூன்றாவது பாடல் போடு ஜீன்ஸ் ஆடு டான்ஸ் என்ஜாய் என்ஜாய். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 4வது பாடல் வெக்காளி அம்மனுக்கு விளக்கு ஒண்ணு ஏத்தி வைப்ப இளங்காளி அம்மனுக்கு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கும்பகோணம் கோபால திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா பரத்வாஜ் இசையில் வெளிவந்த பூவேலி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் முத்து முத்து முக்குத்தி முத்தன் கேக்கு முக்குத்தி. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த தலைமுறை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல் டப்பங்குத்து பாட்டு போட்டு சான்ஸ் இப்ப கேளு பழசை எல்லாம் விட்டு புதுசா ஸ்டெப் ஒண்ணு போ.
அடுத்ததா சௌந்தர்யின் இசையில் வெளிவந்த சேரன் சோழன் பாண்டியன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். எலக்ட்ரிக் ட்ரெயின் போலே மெரினா பீச்சில் ரொட்டு மேல. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த காதல் கவிதை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சிவப்பு நிலா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல். சிவகாசி மேஸ்திரி கொளுத்தாதே பூத்திரி. நண்பர்களே, 1998 மட்டும் ஸ்வர்ணலதா அவர்கள் 38 திரைப்படங்களுக்கு 64 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 1999 இவங்க என்னென்ன திரைப்படங்களுக்கு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவாவின் இசையில் வெளிவந்த சின்னராஜா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ்பி வெங்கடேஷ் இசையில் வெளிவந்த அடுத்த கட்டம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த படத்துல இவங்க பாடின முதல் பாடல். மச்சான் எனக்கு இருக்கு அச்சான் உனக்கு எதுக்கு மச்சான் பிடிச்ச கிளியே. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த எதிரும் புதிரும் திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உள்ளத்தை கில்லாத திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அண்ணன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா டி ராஜேந்தர் இசையில் வெளிவந்த மோனிசா என் மோனலிசா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த பெரியண்ணா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல். ஒரு பொண்ண பாரு. அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த பூமணமேவா அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வாலி திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த பாடல். இந்த பாடல் வந்து திரைப்படத்துல இல்ல, இருந்தாலும் கேசட்டுகள்ல இருக்கு. சார், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க பாடல்கள் எல்லாமே வெளிவந்த திரைப்படங்கள்ல இருக்கிற பாடல்களே தவிர வெளிவராத திரைப்படங்கள்ல வந்து இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம சொல்லல. அதை பத்திலாம் வந்து தனியா ஒரு வீடியோ நம்ம சொல்லலாம். சரி, இந்த பாடலை இப்ப நீங்க பாத்துட்டு வாங்க. ஜி பிரியா ஜி பிரியா ஜி பிரியா நீ வாழ்வோடு. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ராஜஸ்தான் திரைப்படம். செல்லாரா ராணி எங்கே போற புல்புல் தாரா. அடுத்ததா AR ரகுமான் இசையில் வெளிவந்த தாளம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக மொத்தம் 5 பாடல்கள் இந்த படத்துல பாடியிருந்தாங்க. கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின முதல் பாடல். கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின 3வது பாடல். கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக இவங்க பாடின 4வது பாடல். கும்மிப்பாட்டு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின 5வது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஆனந்த பூங்காற்று திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா AR ரகுமான் இசையில் வெளிவந்த காதலர் தினம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த இனிமையான காதல் பாடல். அடுத்ததா இளையராஜா இசையில் வெளிவந்த அந்தப்புறம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்.
அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையிலும் வெளிவந்த சுயம்பரம் திரைப்படத்திற்காக எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த பொன்விழா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா மணி சர்மா இசையில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வந்த காதல் வெண்ணிலா திரைப்படத்திற்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த ஜோடி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த காமா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சிற்பியின் இசையில் வெளிவந்த மனைவிக்கு மரியாதை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா மகாகுமார் இசையில் வெளிவந்த மறவாதே கண்மணிய திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஞானி இசையில் வெளிவந்த சூரியோதயம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அன்பு அரசாள வேண்டும், அமைதி முடி சூட வேண்டும். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வந்த முதல்வன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இரண்யன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த சிவன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த டைம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த சேது திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல். நண்பர்களே, 1999 மட்டும் சொர்ணலதா அவர்கள் 33 திரைப்படங்களுக்கு 49 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2000வது ஆண்டுல இவங்க எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நாம பார்க்க போற முதல் திரைப்படம் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த காதல் ரோஜாவை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த திருநெல்வேலி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இனி நாளும் திருநாள் தான். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த வானத்தை போல திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான காதல் பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஏழையின் சிரிப்பிலே படத்துல இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தினா இசையில் வெளிவந்த அன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சுதந்திரம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த முகவரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த அலைபாயுதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு சுகமான பாடல். அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வீரநடை திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல்.
இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த அதே மனிதன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வர்ஷன் இசையில் வெளிவந்த மகளிருக்காக திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். குசுவும் சுருகி போறவனே வாடி. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கரிசக்காட்டு பூவை படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். மனசு இருக்கா அக்கா மகளே மனசுக்குள்ள. அடுத்ததா S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த குபேரன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். ஆனந்த ரோஜா பூக்களை பாரு நம் வீட்டு வாசலில். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது. வெண்ணிலவே என் வாசல் வந்து கொல்லப்போ. அடுத்ததா S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சிம்மாசனம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வெளிவந்த டபுள்ஸ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த இண்டிபெண்டன்ஸ் டே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கண்ணால் பேசவா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மாயி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அற்புதமான பாடல். அடுத்ததா சம்பத் செல்வன் இசையில் வெளிவந்த சின்ன சின்ன கண்ணிலே என்ற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த குரோதம் 2 திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த பட்ஜெட் பத்மநாபன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த இனியவன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். பட்ட நிலவே எட்டி எட்டி எதுக்கு பாக்குற. அடுத்ததா S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த பாளையத்து அம்மன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த வானவேல் திரைப்படத்திற்காக. அடுத்ததா S.T. சந்தனகுமார் இசையில் வெளிவந்த பொட்டு அம்மன் இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின இரண்டாவது பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின மூன்றாவது பாடல். அடுத்ததா சங்கீதராஜன் இசையில் வெளிவந்த நீ எந்தன் வானம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். நண்பர்களே, 2000வது வருடத்தில் ஸ்வர்ணலதா அவர்கள் 27 படங்களுக்கு 39 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2001ல் இவங்க என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவாவின் இசையில் வெளிவந்த லூட்டி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த 2 பாடல்கள்ல முதல் பாடல். இந்த படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா S.A. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த நாகேஸ்வரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையில் வெளிவந்த வாஞ்சிநாதன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த காசிமேடு கோவிந்தன் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஒரு பாடல் பாடியிருந்தாங்க. அடுத்ததா தினா இசையில் வெளிவந்த நான் பாட நினைப்பதெல்லாம் திரைப்படத்திற்காக 3 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல முதல் பாடல். முத்து முத்து ராகம்
பொட்ட வீழும் நேரம் இந்த திரைப்படத்துல அவங்க பாடின இரண்டாவது பாடல். அன்பே கண்களாலே ஹாய் ஹாய் நீயும் இந்த திரைப்படத்துல அவங்க பாடின மூன்றாவது பாடல். ஆதலினால் நான் உன்னை காதல் செய்தேன். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த எங்களுக்கும் காலம் வரும் திரைப்படத்திற்காக ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல் எங்களை அலட்சியமா நினைக்காதல்ல. அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். விடை கொடு வெளியே கண்ணீரின் பயணம் இது. அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தினா இசையில் வெளிவந்த மிடில் கிளாஸ் மாதவன் படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த ஆனந்தம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த தோஸ்து திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த சூப்பர் குடும்பம் படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கண்ணா உன்னை தேடுகிறேன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த வேதம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த மாயன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த லவ் மேரேஜ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கீரவாணி ராகத்திலே அழைத்தது ஒரு இதயம். அடுத்ததா சபேஷ் முரளி இசையில் வெளிவந்த காதல் பூக்கள் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல். அலை 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 அலைகடலே எங்கள் அன்னை மணியே உன்னை வணங்குகிறோம். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். நண்பர்களே 2001 ஆண்டுல சொர்ணலதா அவர்கள் 22 திரைப்படங்களுக்கு 28 பாடல்கள் பாடியிருந்தாங்க. நண்பர்களே இந்த வீடியோவில் 2002 இருந்து என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க, என்னென்ன படத்துக்கு பாடியிருக்காங்க அப்படிங்கிற தகவலத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் திரைப்படம் ஏஆர் ரகுமான் இசையில் வெளிவந்த அல்லி அர்ச்சுனா என்ற திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த அழகி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த புன்னகை தேசம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ரோஜா தோட்டம் பூக்கள் தூவி வாழ்த்து கூறும். அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த சக்கலக பேபி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கூடலூர் ரோட்டு மேல நீ நடந்து போகையில் குச்சனூரில் மல்லி வாசனை. அடுத்ததா தினா இசையில் வெளிவந்த அங்காள பரமேஸ்வரி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா பரணி இசையில் வெளிவந்த சார்லி சாப்ளி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே. சார்லி சாப்ளி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கண்ணாடி சேல கட்டி கட்டழக காட்டும் குட்டி. அடுத்ததா எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வெளிவந்த காமராசு திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின முதல் பாடல். ஆலயங்கள் தேவையில்லை
ஆகமங்கள் தேவை. இந்த திரைப்படத்தில் பாடின இரண்டாவது பாடல். மழைய இப்ப வரவேற்று மனசு பாடு தேத்தில்லான பாட்டு. அடுத்ததா பரத்வாஜ் இசையில் வெளிவந்த ஜெமினி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட. அடுத்ததா டி ராஜேந்தர் இசையில் வெளிவந்த ஸ்ரீ பன்னாரி அம்மன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கல்லானாலும் கணவன்தான் புல்லானாலும் புருஷன்தான். அடுத்ததா பரத்வாஜ் இசையில் வெளிவந்த தமிழ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கண்ணுக்குள்ளே காதலா கண்டதும் நெஞ்சில் தென்றலா. அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த ஜூனியர் சீனியர் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். தித்திப்பா இருப்பா தேன் தேனா சிரிப்பா ஒரு முத்தம் கேட்டா. அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த பேசாத கண்ணும் பேசுமே திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். உதடுகள் சொல்ல நினைத்தாலும் உள்ளங்கையால் மறைத்தாலும் கண்கள் சொல்லி. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். சிக்காங்கோ பெரலா பெரலா சியாங்கோ பெரலா பெரலா. அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த நேற்று வரை நீ யாரோ அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். இதோ இதோ ஒரு இதயம் எங்கோ. அடுத்ததா மணி சர்மா இசையில் வெளிவந்த ஏழுமலை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். லக்ஸ் பாப்பா லஞ்ச் கொடுப்பா கண்ணு ஜிந்தானப்பா கண்ணம் வந்தா. அடுத்ததா சுரேஷ் பீட்டர்ஸ் இசையில் வெளிவந்த தென்காசி பட்டணம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த கார்மேகம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். தாரத்தப்பட்ட தட்டி முழக்கு. அடுத்ததா ஜெய் இசையில் வெளிவந்த +2 அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஒரே கண்ணில் சொல்லாதே என்னை தாண்டி செல்லாதே. அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடடா குளத்தில் தாமரை பூ ஆடக்கண்டே. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த என்மனவாளி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். வயசு வந்த வாலிபனுக்கு பொண்ணு கொடுக்கறியா. அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த நம்ம வீட்டு கல்யாணம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல். இந்த வானம் விட்டு வந்த ஒரு வானவில்லும் நீதானா. அடுத்ததா எஸ்.பி. வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளிவந்த கேம் திரைப்படத்திற்காக இவங்க 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த படை வீட்டு அம்மன் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடி முத்து முத்து மாறி இந்த சித்து ஏனடி. இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். பாம்பே அடிநாக பாம்பே பாதையை மறந்தாயா. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த ரமணா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அருமையான பாடல். பள்ளி முடிச்ச கொண்டையிலே. அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த வில்லன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல். அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த முத்தம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஏ.ஆர். ரகுமான் இசையில் வெளிவந்த காதல் வைரஸ் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த ஸ்டைல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின துள்ளலான பாடல். எடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா. அடுத்ததா ராஜேஷ் கண்ணா இசையில் வெளிவந்த இரவு பாடகன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். திரையில் பாடம் சொல்லி தருவாயா. அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த கலைக்கல்லூரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 2002ல 30 திரைப்படங்களுக்கு 36 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2003ல என்னென்ன திரைப்படங்களுக்கு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவா இசையில் வெளிவந்த அன்னை காளிகாம்பாள் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின இரண்டாவது பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த சொக்கத்தங்கம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த அன்பு தோழி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல்.
கிழக்கணும் தவளை கிழியணும் அப்படியடி அப்படி அடுத்ததா பரணியின் இசையில் வெளிவந்த எஸ் மேடம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின முதல் பாடல். மாமா ஏ மாமா விளக்க வச்சு வெளிச்சம் பெறலாமா இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின 2வது பாடல். ஆவாரம் பூமேனி தூவானம் போனேனி என்னோடு மலையேறி வா அடுத்ததா பரத்வாஜ் இசையில் வெளிவந்த அன்பே அன்பே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ரக்கம்மா ஒத்த சொல்லு சொல்லம்மா ராட்டினாமா சுத்துறே. அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்த புதிய கீதம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஆசை வந்தாச்சு நெஞ்சுக்குள்ளேது புது புது ஆசை வந்தாச்சு அடுத்ததா ஆதித்யன் இசையில் வெளிவந்த கோயில் பெட்டி வீரலட்சுமி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். காக்கா மோகழகா கோணவாயழகா அடுத்ததா டி இமான் இசையில் வெளிவந்த விசில் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வைகுண்ட வாசன் இசையில் வெளிவந்த தாய்மானவன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஆரிராரோ ஆரிராரோ அடுத்ததா பானபத்ரா இசையில் வெளிவந்த கையோடு கை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த பாடல். அடுத்ததா அமுதபரணி இசையில் வெளிவந்த முள்ளில் ரோஜா திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்க பாடின முதல் பாடல். வேதிக்கையிலே சொல்ல வெச்சவனே இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். புது ராகம் சொல்லி தருமே இது புது ராகம் சொல்லி தருமே நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 2003ஆம் ஆண்டுல 12 திரைப்படங்களுக்கு 16 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2004ல என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்த அரசாட்சி திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடல் பாடியிருக்காங்க. இப்படியே விட்டு விடு என்னை இப்படியே விட்டு விடு இந்த நாடி தித்திக்குது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்த செல்லமே திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடல் பாடியிருக்காங்க. ஆரிய உதடுகள் என்னது திராவிட உதடுகள் உன்னது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்த அருள் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். 10 விரல் உனக்கு ஒத்த விரல் மட்டும்தான் தித்திக்குது எதுக்கு அடுத்ததா எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் வெளிவந்த மானஸ்தன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். ஆசை வச்சே அடங்கவும் இல்ல சோறு தண்ணி அடுத்ததா விமல்ராஜ் இசையில் வெளிவந்த செந்தாளம் பூவே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கோடி மல்லிகை கொஞ்சது கொஞ்சது கூடி கும்மிய கொட்டது கொட்டது அடுத்ததா அரவிந்த் ஸ்ரீராம் இசையில் வெளிவந்த உயிரோசை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். பச்சை கிளியே பாடும் குயிலே சௌக்கியமா நீ சௌக்கியமா நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 2004ஆம் வருடத்துல 6 திரைப்படங்களுக்கு 6 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2005ல என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தினா இசையில் வெளிவந்த திருப்பாச்சி திரைப்படத்திற்காக இந்த ஒரு இனிமையான பாடல் பாடியிருந்தாங்க. அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த செல்வம் திரைப்படத்திற்காக அவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். மாரியே மாரியாத்தா மாசம் மாரியத்தா நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 2005ல 2 திரைப்படங்களுக்கு 2 பாடல்கள் மட்டுமே பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2006ல என்னென்ன திரைப்படங்களுக்கு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வித்யாசாகர் இசையில் வெளிவந்த தம்பி திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இதுல இவங்க பாடின முதல் பாடல். பூவனத்தில் மரம் உண்டு மரம் நிறைய இந்த திரைப்படத்திற்காக இவங்க பாடின 2வது பாடல். பூவனத்தில் மரம் உண்டு அடுத்ததா ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வெளிவந்த சுதேசி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். கல்யாண கனவு உள்ளுக்குள் இருக்கு அடுத்ததா பரத்வாஜ் இசையில் வெளிவந்த திருப்பதி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல எனக்குள்ள ஏதோ ஆயிப் போச்சு அடுத்ததா சபேஷ் முரளி இசையில் வெளிவந்த இம்சி அரசன் 23 புலிகேசி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். பஞ்சுமெத்தை கனியே பஞ்சவர்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சணைக்கவா. அடுத்ததா ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வெளிவந்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வெளிவந்த சிவப்பதிகாரம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். சித்திரையில் என்ன வரும் வெயில் சிந்துவதால் வெக்க வரும் அடுத்ததா சபேஷ் முரளி இசையில் வெளிவந்த அடைக்கலம் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். வாங்கையா வாங்கையா வாடகைக்கு முழு நிலவு நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 2006ல 7 திரைப்படங்களுக்கு 8 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அடுத்ததா 2007ல எத்தனை படங்களுக்கு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சுனில் சேவியர் இசையில் வெளிவந்த கலக்கர சந்திர திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். சொல்லவா நான் சொல்லவா நெஞ்சுக்குள்ளே உள்ளதே
இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல். 13 மச்சம் கொண்ட பெண்ணே நீ பிறந்தது எனக்கு தானே. அடுத்ததா இளையராஜாவின் இசையில் வெளிவந்த குற்றப்பத்திரிகை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா கார்த்திக் ராஜா இசையின் வெளிவந்த ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா ஸ்ரீகாந்த் தேவா இசையில் வெளிவந்த புலி வருது திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா தேவாவின் இசையில் வெளிவந்த திருமகன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு அற்புதமான பாடல். அடுத்ததா யுகேந்திரன் இசையில் வெளிவந்த வீரமும் ஈரமும் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். நண்பர்களே, 2007 6 திரைப்படங்களுக்கு 7 பாடல்கள் பாடியிருந்தாங்க. 2008 எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டேஷ் இசையில் வெளிவந்த அழைப்புதல் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். மேளம் கெட்டி மேளம் அது கொட்டும் நேரம்தான். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்த பீமா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா பிரவீன் மணி இசையில் வெளிவந்த இயக்கம் திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க பாடின முதல் பாடல். இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல். வேல்விழியாள் போல விழியாள் வெள்ள நிறத்தாள். அடுத்ததா சௌந்தரியன் இசையில் வெளிவந்த காசிமேடு கோவிந்தன் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். அடுத்ததா வி தாசி இசையில் வெளிவந்த மாணவன் நினைத்தால் திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல். என் வாசலிலே ஒரு தேவனி போல் வந்த நாயகனே. அடுத்ததா ஏஆர் வெங்கடேஷ் இசையில் வெளிவந்த புதுசு கண்ணா புதுசு திரைப்படத்திற்காக 2 பாடல்கள் பாடியிருந்தாங்க. அதுல இவங்க பாடின முதல் பாடல். இன்டர்நெட்டில் உன்னை கண்ணி லவ் யூ சொல்லவோ. இந்த திரைப்படத்திற்காக அவங்க பாடின இரண்டாவது பாடல். ஏவாளே ஆப்பிள் கொடு. அடுத்ததா ஜான் பீட்டர் இசையில் வெளிவந்த ரகசிய சிநேகிதனை திரைப்படத்திற்காக இவங்க ஒரு இனிமையான பாடல்கள் பாடியிருந்தாங்க. நண்பர்களே, ஸ்வர்ணலதா அவர்கள் 10 விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஒரு தேசிய விருது, ஒரு கலைமாமணி விருது, 3 மாநில விருதுகள், 5 சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் சொல்லி மொத்தம் 10 விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க 2010 செப்டம்பர் 12 தனது 37வது வயதுல இறைவன் அடி சேர்ந்துடுறாங்க. ரொம்ப குறைஞ்ச வயசுலயே அதிகமான பாடல்கள் பாடியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுல மொத்த பாடல்கள் அப்படிங்கிறது நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாமே வெளிவந்த திரைப்படங்கள்ல இருக்கிற தகவல்களே தவிர வெளிவராத இன்னும் பல திரைப்படங்களுக்கு அவங்க பாடியிருக்காங்க. அந்த திரைப்படங்களின் காலவரிசை என்ன, அது என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோல தெளிவா திரைப்படத்துல வராத ஸ்வர்ணலதாவின் பாடல்கள், அதாவது ஆல்பமா பாடியிருப்பாங்க, அந்த மாதிரி இல்ல, திரைப்படத்திற்காக இவங்க பாடின பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் ஒரு தொகுப்புல நம்ம பார்க்கலாம். இதை தாண்டி மற்ற மொழிகள்லயும் பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க 10,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் இல்ல, இவங்க பிரைவேட்டா நிறைய ஆல்பங்களும் பாடியிருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்து தான் 10,000 பாடல்களுக்கு மேல அப்படிங்கிறது சொல்றாங்க. இதை உறுதியா இத்தனை பாடல்கள் அப்படிங்கறத தெளிவா நம்ம சொல்ல முடியல. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாடலை அவங்க பாடியிருந்து அது சினிமாவுக்காக வச்சிருந்து அது வெளியிலே தெரியாம கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. அப்படி வெளிவராத பல ஹிட் பாடல்களும் இருக்கு. நம்ம திரைக்கு வராத பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல அதிகமா இடம்பெற்றது ஸ்வர்ணலதாவின் பாடல்கள் தான். அதனால இவ்வளவு பாடல் தான் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவா நான் சொல்றேன். சார் நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க முழுமையா நீங்க பாத்திருக்கீங்கன்னா நீங்க ஸ்வர்ணலதாவின் ஒரு தீவிர ரசிகராக தான் இருக்கணும். உங்களுக்காகத்தான், அதாவது ஸ்வர்ணலதா ரசிகர்கள் அவங்க பாடின பாடல்கள் என்னென்ன, அது காலவரிசைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம உருவாக்கி இருந்தது. இது இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா பார்த்திருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பார்த்திருந்தால் மகிழ்ச்சி. ஸ்வர்ணலதா சம்பந்தமான பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாலே போதும். அவங்களுடைய பயோகிராஃபில என்னென்ன பாடல்கள் எந்தெந்த வருஷம் பாடியிருக்காங்க, யார் யார் இசையில பாடியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நன்றி நண்பர்களே. இது மாதிரி வேற எந்த ஒரு பாடகரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அவர் சார்ந்து அவர் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற காலவரிசையை அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பதிவேற்றுவோம். நன்றி நண்பர்களே. இசையோடு இணைந்திருப்போம். வாழ்க வளம்.